அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஹிஸ்ட்ரி சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மகாஜனபதாஸ் அந்த கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட கண்டினியூவேஷனாக மௌரிய பேரரசு இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு அரசை பற்றி பார்க்க போகிறோம்னா அதோடைய சான்றுகள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதோட எல்லைகள், அது எங்கே தலைநகர், இதெல்லாம் சொல்லி நம்ம அதோட டைம் பீரியட் என்ன இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? அதோடைய சான்றுகளாக தொல்லியல் சான்றுகள்னு முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் எப்போவுமே இருக்கிற சான்றுகள் தான். அடுத்தது கல்வெட்டுகள், அது வந்து பார்த்திங்கன்னா அசோகருடைய கல்வெட்டு தான் மௌரிய பேரரசுலேயே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் அதை கொடுத்துருப்பாங்க. அதில் ஜுனாகத் கல்வெட்டும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சமய சார்பற்ற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சமய சார்பற்றுனா இது வந்து ஒரு மதத்தை பேஸ் பண்ணி எழுதியிருக்க மாட்டாங்க, ஏதோ இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக இருந்திருக்கும். அதனால் கௌடில்யோட அர்த்தசாஸ்திரம், விஷாக தத்துவத்தோட முத்ரா ராட்சசம், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாமூலருடைய அகநானூற்று பாடல்கள், இதெல்லாம் தான் அதில் வருது. ஓகேங்களா? சமயம் சார்ந்த இலக்கியங்கள்லாம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நடந்துட்டு இருந்தால் ஏதோ ஒரு சமயத்தை பேஸ் பண்ணி அதில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதில் சமண பௌத்த நூல்கள், புராணங்கள் இதெல்லாம் வந்திருக்கும். புராணங்கள் அப்படின்னா அது ஹிந்துயிசமை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்திருக்கும். வெளிநாட்டு சான்றுகள்லாம் தீபவம்சம், மகாவம்சம், இண்டிகா அப்படின்னு சொன்னாக்கா மெகஸ்தனிஸோட கிரேக்க நாட்டில் இருந்து வந்திருந்தது. ஓகேங்களா? சரி, அடுத்தது இதோட தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டலிபுத்ரா. நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஜனாபதங்கள் கிளாஸ் அதிலே மகாஜனபதங்கள் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். பாட்டலிபுத்ராவில் தான் எல்லாமே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசனா முடியாட்சி காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிமுல 322 187 வரை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய அரசர்கள் யார் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியார், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிந்துசாரர், அசோகர், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய அரசர்களாக இருந்திருப்பாங்க. அடுத்தது இப்போ பாருங்கள், மௌரிய பேரரசு இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே நிறுவுறாங்க? பாடலிபுத்திரான்னு சொல்லியிருந்தோம். அப்போ மகதம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த பேர், அதனால் மகதம் அப்படி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகேங்களா? முக்கியமாக யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கடைசி நந்த அரசரை வந்து இவர் தான் கொண்டிருப்பார். கொண்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா தனநந்தரை கொண்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சந்திரகுப்த மௌரியா. ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி பெருசாக நம்ம புக்கில் வந்து எலாபரேட்டாக கொடுக்கல. நமக்கு வந்து நம்ம புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மெயினாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சமண சமய துறவி பத்ரபாஹு அப்படின்ற ஒருத்தர் கூட கர்நாடகாவுக்கு, அதாவது தென்னிந்தியாவை நோக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பயணம் மேற்கொள்கிறாரு. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த இடம் அப்படின்னா சரவண கொலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல. ஓகேங்களா? அந்த கொலா அப்படின்னு சொல்லியிருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா இது கொலை பண்ணுற மாதிரி போகிறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சிங்க. அங்கே போயிட்டு சல்லேகனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கில் ஈடுபடுறாரு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் சாப்பிடாமலே இருந்து செத்து போகிறது. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு பண்ணுறாரு. பாருங்கள், முன்னாள் நோன்பு இருந்து உயிர் துரத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் பண்ணி தான் கடைசியில் சந்திரகுப்த மௌரியர் இறந்து போவார். இவருடைய காலத்தில் நம்ம புக்கில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு டேட்டா என்ன அப்படின்னு சொன்னாக்கா சுதர்சனா ஏரியை இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கட்ட ஆரம்பிச்சிருப்பார். ஸோ சுதர்சனா ஏரி குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை இவர் தான் கட்டியிருப்பார். ஸோ 11th புக்கில் சம்திங் எதுவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை சும்மா தெரிஞ்சு வச்சிங்க. ஓகேங்களா? மெகஸ்தனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா, அதாவது கிரேக்க நாட்டு தூதுவராக வந்து இந்தியாவுக்கு வருவார். யார் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா செலுக்கஸ் நிக்கேட்டார். ஓகேங்களா? சந்திரகுப்த மௌரிய பீரியடில் வந்திருப்பார். இவர் ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க வராங்கனாலே இந்தியாவோட கல்ச்சர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு அவங்களோட குறிப்புகளில் மென்ஷன் பண்ணி போய் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். அதை வந்து இண்டிகாவில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார். இவர் 14 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவில் வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா? இது அவரை பற்றின ஒரு முக்கியமான டேட்டா. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய மகன் பிந்துசாரர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வருவார். இவருக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ஹசேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்மசேனா இவரை வந்து இவர் வந்து கிரேக்கர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அமிர்த கதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமிர்த கதாவுக்கு என்ன மீனிங்னா எதிரிகளை அழிப்பவர், அதாவது எதிர்த்து யார் வந்தாலும் அவரை ஜெயிக்கவே முடியாது, அவங்கள அழிச்சிடுவார் அப்படின்றதுக்கு தான் இந்த அமிர்த கதா அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கர்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவர் பையன் அசோகரை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் அவருடைய ரூலிங்கில் உஜ்ஜயினியில் நம்ம ஏற்கனவே அந்த அவந்தி உஜ்ஜயினி இந்த சைடு பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னராக அப்பாயின்ட் பண்ணி அப்பையிலேருந்தே ரூலிங்காக அவரை ட்ரெயின் பண்ணி இருந்திருப்பார். ஓகேங்களா? பாட்டலிபுத்ராவோடைய ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது என்டையர் மௌரியன் எம்பையரில் ஃபுல்லாக, அதாவது முழுக்க மௌரிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 570 கண்காணிப்பு கோபுரமும் 64 நுழைவாயில்களும் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு செக்யூர்டாக வெல்லாக இருந்த ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டலிபுத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான அரசர் அசோகர். ஸோ அசோகரை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுட்டே இருக்கணும். மௌரிய பேரரசில் ரொம்ப முக்கியமான ஒரு அரசர். இவரை வந்து பார்த்திங்கன்னா தேவனாம் பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஏன் அப்படின்னா கடவுளுக்கு விருப்பமானவர். தேவா அப்படின்றது இந்த கடவுள் அப்படின்வாங்க, அந்த பிரியர்னால் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால தான் இவரை தேவனாம் பிரியர், கடவுளுக்கு பிடித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 261 கலிங்கா போர் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறார். கலிங்கா அப்படின்னு சொன்னாக்கா அது எங்கே இருக்குன்னா இந்த ஒடிசாவை சொல்கிறது தான். ஓகேங்களா? இந்த ஒடிசா இந்த போரை நடத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி நடைபெறாரு. ஆனால் இந்த போருக்கு அப்புறம் அவர் ஃபுல்லாக ஒரு மனிதாபிமானமிக்க
மனிதராக மாறிடுறாரு. காரணம் என்னென்னா அதில் நடைபெற்ற கொலைகள். ஸோ கணக்கிலே இல்லாமல் நிறைய பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கொலை பண்ணி அதை வந்து நிறைய உயிர்வாதம் செஞ்சுருந்ததுனால அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஹிந்துயிசம்லேருந்து மாறி ஒரு பௌத்தத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய மதமாக ஏற்றுட்டு வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தத்தோடைய கொள்கைகள் தர்மம் இதை பற்றிலாம் வந்து பார்த்தோன்னா பேசணும் அப்படின்றதுக்காக தர்ம யாத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு, அதாவது நம்ம ஒரு மதத்தை பரப்பணும், ஒரு சமயத்தை பரப்பணும் அப்படின்னு சொன்னால் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களில் இறங்கியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கலிங்க வெற்றிக்கு அப்புறம் எந்த ஒரு போருமே வந்து அவர் ஈடுபடவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, பௌத்தத்தில் வர்ற முக்கியமான கூற்றுகள் எல்லாத்தையுமே அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அதனால தான் அவர் அதுக்கப்புறம் எதையுமே நடத்தலை. ஓகேங்களா. இதை இன்னமும் இந்த தர்ம யாத்திரைகள் அவர் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகள் அப்புறம் மகன் வந்து பார்த்திங்கன்னா மகிந்தர் அண்ட் வந்து மகள் வந்து சங்கமித்ரா, இவங்க 2 பேரையுமே இலங்கைக்கு அனுப்பி அவர் வந்து பௌத்தத்தை பரப்பணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தம்மா கொள்கைகள், அதை வந்து தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, தர்மம்னும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா தம்மா அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து பௌத்தத்தை அனுப்புறதுக்காக அவருடைய கொள்கைகள் எப்படிப்பட்டது அப்படின்றத பரப்பணும் அப்படின்றதுக்காக எல்லாரையுமே அனுப்புவார். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தர்ம மகா மாத்திரர்கள் இவங்க தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்பார்ட் ஃப்ரம் அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்க குடும்பத்தை தவிர்த்து இதுக்குன்னு அப்பாயின்ட் பண்ண ஆஃபீஸரை தான் தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அசோகரை பற்றி வேறு சில முக்கியமானது. அவருடைய கலிங்கா படையெடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா 13ஆம் கல்வெட்டில் வந்து அவருடைய 13ஆம் கல்வெட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது இவர் தான் 3ஆம் பௌத்த மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் நடத்தியிருப்பார். இவருடைய தூண், பாறை கல்வெட்டுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய 33 பேராணைகள் இவருடைய காலத்தில் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேராணைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அரசர் கொடுக்குற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தான் இந்த பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை வச்சு தான் வந்து இவர் எப்படிலாம் ரூல் பண்ணியிருந்திருக்காரு, என்ன மாதிரி ஆர்டர்லாம் போட்டிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்கள், அசோகர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஜி வெல்ஸ் அப்படின்ற ஒரு வரலாற்று அறிஞர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அசோகருடைய அந்த ஒரு படையெடுப்பை மட்டும்தான் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி நிறைய படையெடுப்புகளை நடத்தியிருக்காரு. அதில் உயிரிழப்புகள் கம்மி, இதில் உயிரிழப்புகள் ரொம்ப அதிகமானதுனால தான் அவர் வந்து அதுக்கப்புறம் போர் பண்ணுறதை நிறுத்திட்டு பௌத்தத்தை திறந்துருப்பார். அது சமயம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட எம்பையர் பாருங்கள், மொத்த இந்தியாவையும் கட்டி காத்திருப்பார். இவ்வளோ பெருசு வந்திருக்கும். வெறும் அதாவது சவுத் இந்தியா மட்டும்தான் இந்தியாவில் மிச்சமாக இருந்திருக்கும். அங்கே யார் இருந்திருப்பாங்கன்னா சோழர்கள், பாண்டியர்கள், அடுத்தது சத்தியபுத்திரர்கள், நம்ம கேரளா இவங்கெல்லாம் தான் இருந்திருப்பாங்க. இவங்களை பற்றின டேட்டாஸ் எல்லாத்தையுமே 2 மற்றும் 13ஆம் கல்வெட்டில் அசோகர் காலத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாரநாத்தில் இருக்க அந்த அசோகருடைய தூண், இதில் இருக்கிற இந்த 4 சிங்கங்களையும் இந்த அசோக சக்கரத்தையும் தான் வந்து இன்றைக்கி நம்ம தேசிய சின்னமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டேட்டா தான், சும்மா நம்ம வச்சுருந்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அசோகர் காலம் வரைக்கும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மௌரியர்களுடைய காலங்களாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மௌரிய பேரரசு எப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை இப்போ பார்ப்போம். ஓகேங்களா. நிர்வாகம் இன்றைக்கி நம்ம எப்படி இருந்திருக்கோம், சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். சென்ட்ரு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு யூனிட்டில் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அப்போ மையப்பட்ட நிர்வாகம் அப்படின்னு சொன்னாலே சுப்பீரியராக யாராவது ஒருத்தவங்க தான் இருந்திருப்பாங்க. அந்த ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே அரசர் அப்படின்னு இருந்திருப்பார். எல்லாத்தோட அதிகாரமும் ஒரு கையில் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி லைக் நம்ம பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி. இவருக்கு கீழே யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மந்திரி பெரிஷாத், ஒரு புரோகிதர். இவங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமாக அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. புரோகிதர் அப்படின்றவர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத குருவிலேருந்து இருந்திருப்பார். அவர் மத ரீதியாகவும் அதே சமயம் அரசு ரீதியாகவும் அவர் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். சேனாபதினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், படை சம்மந்தமாக, இராணுவ சம்மந்தமாக ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. மகா மந்திரி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அரசருக்கு தேவையான இந்த மந்திரிகள் எல்லாருக்கும் மேலானவராக இருந்திருப்பார். இளவரசர்னால் அரசருக்கு அடுத்து அவர் தானே வந்திருக்கணும். ஸோ அந்த பாயிண்டில் தான் இதையும் கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்தது அசோகர் காலத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இருந்தாலே சிறந்த உளவுத்துறையை வச்சு மெயின்டைன் பண்ணி இருந்திருப்பார். மௌரியர்கள் காலத்திலே அவர்கிட்ட தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கே பார்த்தோம், 64 நுழைவு வாயில்கள் அப்புறம் 570 கோபுரங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவங்களுடைய உளவுத்துறை, ஒற்றர்கள் இதெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. உங்களுக்கு வருவாய் எப்படிலாம் வந்துருந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த டைமில் எல்லாருக்குமே தெரியும் வில்லேஜை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் வேளாண்மை தான் முதன்மையாக இருந்திருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிலவரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ மொத்த விளைச்சலில் 1/6 பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1/6 பங்குன்னு பார்த்துட்டாலே இது என்ன வரி ஞாபகம் வந்துடணும், பாகா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும். இந்த வரி தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பலி வரியும் அசோகர் காலத்தில், மௌரியர்கள் காலத்தில் வாங்கியிருப்பாங்க. வேத காலத்தில் ஆரம்பித்து
அதாவது பண்டைய இந்தியா காலம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வரி பழக்கத்தில் தான் இருக்கும். அதாவது குப்தர்கள் காலம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அதாவது டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி வர்றப்ப இது மறைஞ்சு போயிருக்கும் இந்த வரிகள்லாம். இதெல்லாம் அவங்க மாடுலேஷன்லாம் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த உப்பு சுரங்கங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காடுகளில் கிடைக்கிற பொருட்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேக்ஸ், எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்கிற ஒரு விதமான டேக்ஸாக தான் இது இருக்கும். ஆனால் பட் அவங்களுக்கு நிலவரியும் வேளாண்மையில் இருந்தால் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது. அடுத்தது இந்த வருவாயை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இராணுவ அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, அது இல்லாமல் அரச நிர்வாகிகளுக்கு, அடுத்தது பொது வேலைகளுக்கு பயன்படுத்துறது. இராணுவத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் முழுசாகவே பணமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சம்பளம் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஏதோ பொருளாவோ இடமாலாம் கொடுக்கல, ஃபுல்லாகவே பணம் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அசோகருடைய கல்வெட்டோடைய எழுத்து முறை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சாஞ்சியில் பிராமி முறையில் எழுதியிருப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, எல்லாமே இந்த லெஃப்ட் ரைட்லேருந்து போகிறது இது எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தில் ஒரு மொழியிலையும் மாறும். அதனால தான் அப்படி சொல்கிறது. அடுத்தது காந்தகரில் கிரேக்கம் மற்றும் அராமிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையில். அடுத்தது வடமேற்கு பகுதியில் கரோஸ்தி அப்படின்னு சொல்கிற இந்த முறையிலையும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதை எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நீதின்னு வர்றப்ப நம்ம எல்லோரும் மூவிலேயே நிறைய பார்த்துருப்போம். யார் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீதி சொல்லுவாங்க, கார்ட்டூன்ஸில் கூட பார்த்துருப்போம். எல்லாம் அரசர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறையோட நேரடி தலைவராக இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய வந்து பார்த்திங்கன்னா துணைத்தல நீதிபதிகள்லாம் இருந்திருப்பாங்க. அவருடைய காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசர்கள் அந்த மௌரிய காலத்தில் தண்டனைகள் ஒரு தவறுகள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கடுமையாக தான் இருந்திருக்கும். அதனால தான் குற்றங்கள் அங்கே கம்மியாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இராணுவம். அரசர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக படைத்தலைவர் இருப்பார். அவருக்கு கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா சேனாதிபதி இருந்திருப்பார். அவர் படையை வழி நடத்துவார். இவர் தான் வந்து தலைவராக இருந்திருப்பார். அடுத்தது எதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இராணுவத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கடற்படை, ஆயுதம், அடுத்தது காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, இது யானைப்படை, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருந்திருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா 5 பேர் கொண்ட 6 குழு இராணுவத்துலேயும் இருந்திருக்கும். 30 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருந்திருப்பாங்க. இதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நகர ஆட்சியிலையும் இருக்கும். நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ருத்ரதாமனின் ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சுதர்ஷனா ஏரி எனும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்கிறது. நம்ம அதிலே சொல்லியிருந்தோம் இல்லையா? இதிலே டூயினோ பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதற்கான பணிகள் சந்திரகுப்த மௌரியார் காலத்தில் தொடங்கப்பட்டது, அசோகர் காலத்தில் நிறைவு பெற்றன. ஸோ கண்டிப்பாக இது வந்து இது பாக்ஸில் இருக்கனால இதெல்லாம் எப்போது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நகராட்சி அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா இடமும் கிராமங்கள் இல்லாமல் இப்போ மகதம் ஒரு சில இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் கிராமங்களாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகரிகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகரத்தை வந்து நிர்வாகம் பண்ணுற அமைப்பை நகரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுலேயும் பாருங்கள், இராணுவத்தில் இருக்கிற மாதிரி 30 பேர் இருக்கிற குழு 5 பேர் கொண்ட 6 குழு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்ட்ரக்சரில் இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நாணயம்னு வர்றப்ப வெள்ளி நாணயங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி நாணயத்தில் என்னெல்லாம் பொறிச்சிருப்பாங்க அப்படின்னா மயில், மலை, அடுத்தது சந்திர வடிவம், இதெல்லாமே அதில் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள் இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது செப்பு நாணயத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாசா காஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா பணமாக வழங்கப்பட்டதுன்னு. இராணுவ அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அதிகாரிகளுக்கு இவங்க ஊதியங்களை ஃபுல்ஸாக பணமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வணிகம். ஓகேங்களா? வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வணிகம் எங்கே கூட தான் நடந்திருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா மெகஸ்தனிஸ் வந்திருக்காரு கிரேக்க நாட்டில் இருந்து. அப்போ கண்டிப்பாக கிரேக்கத்தில் இருந்திருக்கும். அதை தாண்டி தென்கிழக்கு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பக்கத்தில் இருக்க இலங்கை, பர்மா அப்படின்னா மியான்மர் இருக்கிற இடத்த தான் நம்ம சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பண்டமாற்று முறை நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பண்டமாற்று முறை தாண்டி நாணயங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம சொல்லலை, இதிலே நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முக்கிய உற்பத்தியான இடங்கள் எது அப்படின்னு சொன்னால் காசி, வங்கா, காமரூபம், மதுரை. மதுரைனா தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். காமரூபம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அஸ்ஸாமில் இருக்கிற ஒரு பகுதி. ஓகேங்களா? காசி இது அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. வங்கா அப்படின்னா வங்காளத்தை சொல்கிறது. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இப்போ முக்கிய ஏற்றுமதியாகவும் இறக்குமதி பொருட்களாகவும் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றுமதி பொருள்லாம் இந்தியாவிலேருந்து நறுமணப் பொருட்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கள், வைரங்கள், பருத்தி இழை, துணி. பருத்தி இலை கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அடுத்தது தந்தத்திலால் ஆன பொருட்கள். தந்தத்திலால் ஆன பொருட்கள் சிந்துவெளி நாகரிகத்திலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சங்குகள், சிப்பிகள். இது வந்து அதிகமாக இருந்திருக்காது, கம்மியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? முக்கியமான இறக்குமதி பொருட்கள் அரேபிய பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸானது என்ன அந்த டைமில் இருந்தே குதிரைகள், குதிரை, தங்கம், கண்ணாடி பொருட்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
அடுத்தது மெல்லிய நூலான கைத்தறி துணி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெனின் சொல்கிறது சாஃப்ட் கிளாத் இப்போலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அப்போலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சில விஷயங்கள். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிறது மௌரியர்களுடைய கலையும் கட்டடக்கலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. இப்போ உள்ளூர் கலைனா யக்ஷன் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யக்ஷி சிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யக்ஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா நீர்வளம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரம், காடு, காட்டு சூழலை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் அப்படின்றாங்க. இதில் இந்த யக்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாத்தையுமே ஆள்ற அந்த ஆண் கடவுள், இதோடைய பெண் வடிவ கடவுள் தான் வந்து பார்த்திங்கன்னா யக்ஷி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதை தான் சிலையாகவும் வடிவமைச்சிருப்பாங்க, அதை கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதிலே சமயம் பற்றின ஒரு விஷயமும் நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரச கலை அப்படின்றது அரண்மை கட்டுறது, பொது கட்டடங்கள், இந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம சாரநாத் தூணாக இருக்கட்டும், ஸ்தூபங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அரச கலைகள் தான் சேர்த்துக்கணும். இந்த பாருங்கள் பாறை குடைவரை கோயில்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தூபிகள். இங்கே பாருங்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற போபாலுக்கு அருகே உள்ள சாஞ்சி, இந்த கோபுரம் இருக்கிற கோவில்கள் இது எல்லாத்தையுமே அசோகர் காலத்தில் கட்டியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்தூபி, புத்தரின் எச்சங்கள். அதாவது புத்தரின் எச்சங்கள்லாம் அது என்னமோ இல்லை, அவர் விட்டு போன குறிப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த ஸ்தூபிகளில் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம். அதை தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சாரநாத் தூண்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தர்ம சக்கரம், இந்த நான்முக சிங்கத்துக்கு கீழே இருந்துச்சு இல்லையா நம்ம இந்தியன் அரசுடைய அந்த சிம்பிள், அதை தான் சொல்கிறாங்க. பராபர் குகைகள், இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பீகாரில் இருக்கிற ஒன்று. அசோகருடைய கல்வெட்டுகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. சரிங்களா, அடுத்தது நாகார்ஜுனா கொண்டா அப்படின்னு சொல்கிற தசரதா மௌரியாவின் கல்வெட்டுகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற குறிப்புகள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மௌரிய பேரரசுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அசோகருக்கு அப்புறம் நம்ம பார்த்ததே அசோகர் தான். அசோகருக்கு அப்புறம் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஆட்சியாளர் இல்லவே இல்லை. அசோகருடைய பேரரசு காலத்தில் எவ்வளோ பெருசாக அவர் வந்து அவருடைய பேரரசை விரிவுபடுத்தி வச்சுருந்தாருன்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வந்த எந்த அரசர்களும் அந்த அளவுக்கு இல்லை. அவருடைய பௌத்த கொள்கையாக யாரும் அதுக்கப்புறம் எடுத்தும் ஃபாலோ பண்ணலை. அதுதான் இங்கே இருந்த பிரச்சனையே. ஸோ அசோகருக்கு அப்புறமே இது ஃபுல்லாக பலவீனமானவங்க தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் கலகங்கள் நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிது. மௌரிய பேரரசுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற வெளிநாட்டில் விதவிதமான, அதாவது கிரேக்கர்களாக இருக்கட்டும், பாக்டீரியா நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எத்தியோப்பியா பகுதிகள், இப்படி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தாக்குதல்கள் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. கடைசி மௌரிய அரசராக இருந்தவர் தான் பிரகத்ராதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இருந்திருப்பார். இவரை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புஷ்யமித்ர சுங்கர் கொலை பண்ணிவிட்டு சுங்க வம்சத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருந்திருப்பார், அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சுங்க வம்சம், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கன்வர் வம்சம், சாதவாகனர்கள்னு நிறைய வம்சங்கள் இந்தியாவில் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சும்மா ஒரு சின்ன டேட்டா என்ன அப்படின்னாக்கா, அப்போ இருந்த பேர்கள் ராஜகிரகம்ன்றது ராஜ்கீர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது, பாட்டலிபுத்ரான்றது பாட்னா, கலிங்கானா ஒடிசா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதோட மௌரிய பேரரசும் முடிவடையுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா வெளிநாட்டினருடைய படையெடுப்பும் குப்தர்கள் பேரரசு, இதை மட்டும் நம்ம பார்த்தாலே ஏன்ஷியன்ட் பார்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த சீரீஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.